சில வருஷத்துக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால இந்த ரயில்வே கோட்டஸ்ல வெளியில ஒரு சின்ன பையனை கட்டி வைத்து அடின்னு அடிக்கிற பார்த்தேன். ஒரு 15 பேர் இருக்கும். விளக்குமாறு எடுத்து அடிக்கிறாங்க, செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க, கையால முட்டியால குத்துறாங்க. ஒரு 12 வயது சிறுவன். ஒரு ஈவிரக்கம் இல்லாம, ஒரு மனிதாபிமானம் இல்லாம அவங்க உரிச்சிட்டாங்க. நான் மார்க்கெட்ல காய்கறி வாங்குறது போகணும் நின்றுட்டேன், சைக்கிளோட நின்றுட்டேன். ஐயோ பாவங்கிற ஒரு உணர்வு. அவங்க எப்படியாவது காப்பாத்தி ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணுங்கிற ஒரு ஆசை. அப்ப யாரும் சொன்னாங்க அவங்க அண்ணே ஓடி வர்றாரு. அன்னை ஓடி வந்த உடனே அவனை அடித்து கொண்டு அவங்கள நிறுத்திட்டாங்க. அன்னை நேர அவன் முன்னுக்கு வந்தான். அவனை மேல ஏற இறங்க பார்த்தான். நான் நினைச்சேன் அவனை ஆற்றி தேற்றி வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவான். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏண்டா என் தம்பியாவாடா பிறந்தா, எங்க அப்பனுக்கு பிள்ளையாவாடா பிறந்தான்னு கைய முடக்கி, அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும், இவனுக்கு ஒரு 12 வயசு, மூக்குல வாயில ரத்தம் வருது, அடிக்கிறான். எனக்கு அப்படியே இருதயம் அருந்து விடுறது போல இருந்தது. அவன் அப்படி என்ன எதுக்காக அடிக்கிறான்னு பார்த்தா, அந்த வீட்டுக்கு பின்புறத்தில் அவன் கோட்டுச்சோர்ல ஏறி குதிச்சு ஏதோ பழைய பக்கெட்டு சின்ன மக்கு அவன் திருடுனான். அதுக்காக இந்த அடி. யோசிக்கிறேன், நான் பூமியில இருந்து நம்மெல்லாம் செய்த பாவத்தை தண்டனை கொடுக்கணும்னு தேவ தூதர்களை வச்சு ஒவ்வொருவன் செய்த பாவத்துக்காக நம்ம எல்லாம் அடிச்சு நொறுக்குனா என்ன அடி விழுமோ எனக்கு தெரியலையே. ஆனா ஆண்டவர் அந்த அநீதியெல்லாம் தன் மேல சுமந்தார். நம்ம மேல வர வேண்டிய அடியெல்லாம் அவர் மேல விழுந்தது. இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். நாம் அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.